நான் இன்னைக்கு வந்து நம்ம பேசும் உதட வச்சு நான் சொல்றேன் இன்னைக்கு. சங்கீதம் 31:18 எடுத்துக்கங்க, முடிஞ்ச நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீதிமானுக்கு விரோதமா பெருமையோடும் எகிழ்ச்சியோடும் கடினமா பேசுகிற பொய் உதடுகள் கட்டுப்பட்டு போவதாக. நீதிமானுக்கு வந்து விரோதமா நிறைய கடினமான பொய்கள் வந்து பேசுவாங்க. நீதிமானுக்கு எதிர்க்கா சில பேர் வந்து இவங்க நீதிமானாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு துன்மார்க்கர்கள்லாம் அவங்களுக்கு வசனம் சொல்லுங்க. 31:18 31:18. ஓகே. நீதிமானுக்கு விரோதமா இகழ்ச்சியோடும் பெருமையோடும் பேசுகிற பொய் உதடுகள் எல்லாருமே கட்டுப்பட்டு போகுமா. சங்கீதம் 63:3 ஜீவனை பார்க்கலாம் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஜீவனை பார்க்கலாம் எனது காடோட கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். நீதிமொழிகள் 5:2 அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக் கொள்வாய், உன் உதடுகள் அறிவை காத்துக் கொள்ளும். பேணினா என்னதுன்னு சில பேருக்கு தெரியுமா? பேணினா மெயின் காத்துக் கொள்வது. நீ விவேகத்தை காத்துக் கொள்வாய், உன்னோட உதடுகள் அறிவை காத்துக் கொள்ளும். நீதிமொழிகள் 5:3 பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும், அவள் வாய் எண்ணெய் மிகுதியாயிருக்கும். சில பேர் வந்து தேன் வழியே பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா நம்ம எதிர்க்க வந்து ஃப்ரண்ட் ஆஃப்ல தேன் வழியே பேசுவாங்க, ஆனா இன்னொருத்தவங்க கிட்ட வந்து நம்மள பத்தி தப்பா பேசுவாங்க. நீதிமொழிகள் 10:32 நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும், துன்மார்களுடைய வாயோ மாறுபாடு உள்ளது. நீதிமான்களோட அவங்களோட பேச்சு வந்து பிரியமானவர்களை பேசுமா, ஆனா துன்மார்கள் அப்படி இல்ல, அவங்களோட வாய மாறுபாடு உள்ளது. அப்படின்னா அவங்க இங்க ஒண்ணு பேசுறது அங்க ஒண்ணு பேசுறது, அது மாதிரி மாறுபாடு உள்ளதா பேசுவாங்க. நீதிமொழிகள் 12:19 சத்திய உதடுகள் என்றும் நினைத்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். ஆமென். சத்திய உதடுகள்னா உண்மையை மட்டுமே பேசுவாங்க, அது எப்பவுமே அவங்களோட நிலைத்து இருக்குமா. ஆனா பொய் நான் வந்து ஒரு நிமிஷம் இருக்கும். இப்ப நம்ம ஏன்னா பொய் பேசுனா அதை கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து சில விஷயம் எனக்கு அது ஸ்ட்ராங்கா, அது எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா என்னால ஸ்ட்ராங்கா சொல்லிடுவேன். அந்த பொய்னா நான் ஒரு நிமிஷம் இந்த ஒரு பொய் சொன்னா செகண்ட் நிமிஷம் வந்து என் உதட டக்குன்னு ஸ்லிப் ஆகும். அது மாதிரி எனக்கு வந்து நிறைய விஷயம், இப்ப நான் வந்து உண்மை சொல்றேன்னா நான் ஒரு ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். இப்ப நான் பொய் சொல்லுன்னா அந்த டக்குன்னு என் வாய் காட்டி கொடுத்துட்டேன். நீதிமொழிகள் 15:7 ஞானிகளின் உதடுகள் அறிவே இறைக்கும், மூடரின் இதயமோ அப்படி அல்ல. நீதிமொழிகள் 16:18 நீதி உள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம், நிதானமாய் பேசுகிறவனின் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். இப்போ வந்து நீதி உள்ள உதடுகள் யார் பிரியப்படுவார்? ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். நான் வந்து வேலை சமயத்துல வந்து லீவு கேட்க சொல்ல கரெக்டான ரீசன், நான் இங்க வந்து காலேஜ் போய் 1.5 வருஷம் ஆக போகுது. நான் ஒரு நாள் வந்து போய் சொல்லி லீவ் எடுத்தது இல்லை. சரி இதுக்கு நான் போறேன் சார், இந்த ரீசனுக்காக நான் போறேன் சார். நம்ம சொல்ற ரீசன் அவருக்கு தெரியும். ஓ எக்ஸாம் எழுத போறா, ஹாஸ்பிட்டலுக்கு போறா, அது மாதிரி அவருக்கு தெரியும்.
ஆனா அவரு எனக்கு ஒரு நாளும் லீவ் கொடுத்துன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனா எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, நீ அந்த சார்கிட்ட இருந்து லீவ் எடுத்துக்கிறியன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவாங்க. நீதிமொழிகள் 17:4. துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான், பொய்யான் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். இப்ப வந்து இந்த இருக்கிற ஜெனரேஷன்ல சில பேர் பொய் சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அப்படியே உத்தமமா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னா இந்த பொண்ணு ரொம்ப இதுவா இருக்கா, அதுக்கு பேர் கூட சொல்லுவாங்க, ரொம்ப பலமா இருக்காத மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஒரு ரொம்ப நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் வச்சிருக்கோம், அவ எப்பவுமே பொய் சொல்லிட்டே இருந்தா நம்மளுக்கு பிடிக்குமா? அவ கூட ஃப்ரெண்டா இருக்க பிடிக்குமா? கண்டிப்பா பிடிக்காது. சும்மா ஒரு விஷயம் நம்மளுக்கு அது வேணும், அத அவ கரெக்டான சொன்னாதான் நம்ம அதை ஏத்துப்போம். அவ ஒரு விஷயம் அதை பொய்யா சொல்லிட்டா அவகிட்ட மறுபடியும் எனக்கு வந்து ஒரு எதுல உண்மையா இருக்கணுமோ அதுல உண்மையா இருக்கணும். அதுல வந்து அவ பொய் சொல்லிட்டாலாம் அவகிட்ட எனக்கு பேசவே பிடிக்காது. என் கூட என் ஃப்ரெண்டு வந்தா, அவ ஒரு விஷயம் பொய் சொல்லிட்டு போனா, அதுல இருந்து என்கிட்ட அவகிட்ட பேசவே பிடிக்கல. எல்லாத்துக்கும், சின்ன விஷயத்துக்கு எல்லா விஷயத்துக்கும் பொய் சொல்றது. மூடனுடைய நீதிமொழிகள் 18:6. மூடனுடைய உதடுகள் விவேகத்தை மொழியும், அதன் வாய் அடிகளை வரவழைக்கும். நீதிமொழிகள் 18:7. மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணே. நீதிமொழிகள் 22:11. சுத்த இதயத்தை விரும்புகிறனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் சொல்லியிருந்தேன். இப்ப சார் வந்து என்கிட்ட நல்லா பேசுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு நான் சொல்ற விஷயம் வந்து உண்மையா சொல்லணும்னாதான் சாரு வந்து என்கிட்ட அந்த அளவுக்கு திட்டாம இருக்காரு. எப்போ ஒரு பொய் சொல்லிட்டு இப்போ சொல்ற அவங்க விஷயத்திலே சார் புரிஞ்சுப்பாங்க இவங்க போய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. சில பேர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, சார் கேட்பாரு யாருக்கு கல்யாணம், அண்ணாக்கு, சொந்த அண்ணாக்கு கேட்பாங்க, சொந்த அண்ணாவா, இன்விடேஷன் எங்கடாவது இருக்கு, உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்பாங்க. எங்க சாரு அவங்க அப்பா பேர் வந்து மூர்த்தின்னு அது மாதிரி சொன்னா, என்னடா அவங்க அண்ணா பேர் பக்கத்துல வேற இனிஷியல் இருக்குதுன்னு மாட்டிப்பாங்க. நம்ம சொல்ற விஷயத்துல இருக்கு. நீதிமொழிகள் 23:16. உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும். இப்போ நம்மளோட உதடுகள் வந்து செம்மையானவைகளை பேசினா நம்ம வந்து ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சின்ன விஷயம், அது வேண்டாம் இவங்க இது மாதிரி சொன்னா என்ன திட்டுவாங்க அப்படின்னு நான் ஒரு சின்ன விஷயம் சொன்னேன்னா எனக்கு அது குத்திட்டே இருக்கும். எனக்கு ஒரு என்னடா பொய் சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு குத்திட்டே இருக்கும். அதுல இருந்து எனக்கு சில பேர் வந்து பொய் வந்து அப்படியே கேஷுவலா சொல்லுவாங்க, ஆனா எனக்கு வந்து அப்படி சொல்லவே பிடிக்காது. சில விஷயம் உண்மை இதுதான், இப்படிதான், பரவாயில்ல தப்புனா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். ஆனா அந்த ஒரு விஷயம் நான் பொய் சொல்லிட்டுனா ஐயோ இது எப்படின்னா தெரிஞ்சு என்ன திட்டுவாங்க, அதுக்கு நம்ம இதை போய் உண்மையை சொல்லிட்டே திட்டு வாங்கிக்கலாமேன்னு சொல்லி சில விஷயம் நான் உண்மையவே சொல்லிடுவேன். நீதிமொழிகள் 24:2. அவர்கள் இருதயம் கொடுமையே யோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவினையே பேசும். அவங்களோட இதயம் வந்து கொடுமையே யோசிக்கும். சில விஷயம் வந்து யோசிக்கும், அப்படி செஞ்சா நல்லா இருக்குமோ, நம்ம அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு பேடா ஒண்ணு திங்ஸ் ஆகும். மல்கியா 2:7. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே.
அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். இப்ப நம்ம சர்ச்சுக்கு போறோம், சில விஷயம் ஒரு பாயிண்ட் அவுட் பண்றாங்க, காட் வந்து நம்ம மேல பிரியப்படுறாரு. இப்போ அந்த நாள்ல வந்து காட் வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு கத்து கொடுத்திருப்பாரு. அது என்னடா அந்த வார்த்தை நமக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு நாள்னா அப்படிதான் அந்த வார்த்தை எனக்கு வந்திருக்கே, காட் எனக்கு இது டக்குன்னு நம்ம சர்ச்சுக்கு போய் அந்த ஒரு வேர்ட் வந்து ரொம்ப உறுத்திட்டே டச் பண்ணிட்டே இருப்போம். உடனே நான் வந்து அந்த வார்த்தையை சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிடுவேன். சங்கீதம் 12:2. அவரவர் தங்கள் தோழரோட பொய் பேசுகிறார்கள், இச்சேக உதவிகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பொய் பேசுறது வந்து இயல்பான விஷயமா எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா சில டைம் கில்ட்டியா ஃபீல் ஆகும், இந்த பொண்ணு பொய் சொல்லுது சொல்லிட்டு இந்த பொண்ணுகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோலாம்னு சொல்லிட்டு கட் பண்றவங்களும் இருக்காங்க. சங்கீதம் 12:3. இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவும் கர்த்தர் அறுத்து போடுவார். ஆமென். எனக்கு வந்து சில டைம்ல சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நான் சொல்லுவேன், இது சின்ன விஷயம் தான், நான் சொல்லிடலாம், போய் சொல்லிடலாம் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் காடோட வசனம் அது எல்லாமே எனக்கு கேட்டு கேட்டு என்னடா இது நம்ம போய் சொல்லக்கூடாது, நம்மள பார்த்தா மத்தவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு காடோட வசனத்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படி நடக்க நான் பொய்யே நாவாம வந்துட்டு இருக்கேன். ஆனா சில விஷயம் வந்து பொய்ன்னு சொல்லக்கூடாது, இவங்க கிட்ட இப்படிதான் பேசணும், அவங்க என்ன சில பேர்கிட்ட இப்படிதான் பேசிட்டு வந்துடுவேன். அது நான் பொய்யா சொல்ல மாட்டேன், இல்ல அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் உத்தமாவும் நடக்க முடியாது. ஏன்னா நம்ம அவங்க வந்து ஆப்போனன்ட் வந்து கேவலமான ஒரு கேள்வியா கேட்பாங்க. இல்ல சில விஷயம் வந்து மாத்தி சொல்லிட்டு வந்துடலாம், ஆனா பொய் சொல்லிட்டு வரக்கூடாது. சங்கீதம் 16:4. அந்நிய தேவனை நாடி பின்பற்றுபவர்களுக்கு வேதனை பெருகும், அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன், அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். அந்நிய தேவனை பின்பற்றுகிற வந்து நிறைய பேர் அவங்க இப்போ வந்து காட் வந்து நிறைய பேரு ரொம்ப பக்தியா இருப்பாங்க, ரத்த பலிகள்லாம் கொடுப்பாங்க. ஆனா அவங்களோட இதயம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரத்த பலி எல்லாம் கொடுப்பாங்க, நான் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. தென் அது அவரோட நாமங்கள் வந்து உச்சரிப்பாங்க, சொல்லிட்டே இருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு மன மகிழ்ச்சியா தருமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா நான் அந்த பிளேஸ்ல இருந்துதான் வந்தேன், எனக்கு மன மகிழ்ச்சியா கொடுக்கல. அந்த நாமங்களும் நம்ம சொல்லாம இருப்போம். ஆமென். நீங்க பொய் சொல்றது தயவுசெய்து தடுங்க. நீங்க ஒரு ஸ்டெப்ல வந்து ஒரு பொய் சொல்லிட்டீங்கன்னா, ஐயோ நம்ம அன்னைக்கு பொய் சொன்னோமே பரவாயில்ல, அப்படி போயிட்டே இருக்கும். அந்த நம்ம பொய் சொல்றத டக்குன்னு தடுங்க. நான் வந்து சில விஷயம் வந்து பேச சொல்லுவோம், மனசுக்குள்ளே நினைப்பேன் இந்த விஷயம் சொல்லாமா யோசிச்சுட்டு பேசுவேன். சில விஷயம் நான் சொல்லிட்டு நான் சாரி இல்ல நான் தெரியாம சொல்லிட்டுன்னு சொல்லிடுவேன். பட் ஆனா பொய் மட்டும் சொல்லிடாதுங்க. இப்போ நான் வந்து ஐ மீன் எங்க ஃபியூச்சர் கிட்ட நான் ஒரு விஷயம் போய் சொல்றேன்னா அவங்களும் ஆப்போனண்டா நீயே போய் சொல்ல நான் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போய் பேசாம இருந்தா அவங்களும் கண்ட்ரோல் ஆகிட்டே வருவாங்க. அவங்க பேசுறாங்க நான் பேசுறேன்னு சொல்லாதீங்க, பரவாயில்ல, அவங்களும் ஒன் டைம் திருந்துவாங்க, நம்மளும் திருப்பந்து நடக்கணும், நம்மள பார்த்துதான் அவங்களும் சேஞ்ச் ஆவாங்க. ஆமென். பிரியங்கா. ஓகே, இப்போ நீதிமொழிகள் 10:32 சொன்னீங்கல்ல, நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளே அக்கா நீ பேசுறது கேக்கல. கேக்குதா இல்லையா? கொஞ்சம் சவுண்டா. ஓகே, நீதிமொழிகள் 10:32 சொன்னீங்கல்ல, நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேசாதையும் துன்மார்க்குடைய வாயோ மாறுபாடுள்ளதுன்னு சொல்லிட்டு
இப்போ வந்துட்டு நம்ம ஆப்போசிட், இப்போ நீங்க சொன்னீங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க அதுக்கேற்ற பர்சனா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி. இப்போ நீதிமான் ஒண்ணு பிரியமானது, அதாவது நம்மளுக்கு பிரியமானது ஆப்போசிட்ல இருக்கிற நெகட்டிவ் ஆளுக்கு நெகட்டிவ் ஆளுக்கு அது பிடிக்காததா இருக்கும். So, அந்த மாதிரி ஆளுகிட்ட நம்ம எப்படி பேச, துன்மார்க்குடைய வாய் மாறுபடுறதும் எதுவும் சொல்றது. ஸோ ஆப்போசிட் ஆளு துன்மார்க்கரா இருக்கிறாங்க, நம்ம வந்துட்டு ரைட்னஸ்ஸா இருக்கும் பொழுது நம்மளுக்கு பிரியமானது உண்மை பரிசுத்தம், ஓகே. ஆனா ஆப்போசிட்ல இருக்கவங்க நெகட்டிவான திங்ஸ் கொண்டு பேசும்போது நம்ம எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ணுறோம்? ஹலோ, நீதிமொழிகள் 12:22. 10:32. ஆ ஆ நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவர்களை பேச அறியும், துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடு உள்ளது. பிரியமானவங்களோட பேச அறியும்னா, இப்போ வந்து ஐ மீன் எனக்கு க்ளோஸா என்னோட சர்க்கிள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனா வந்து நீதிமானா இருந்து அவங்களோட பேச்சு வந்து ட்ரஸ்டா இருந்து அவங்க சொல்றது வந்து உண்மையா தான் நான் பேசுவேன். சும்மா பொய் பேசிக்கிட்டு அப்படி இப்படி பேசுறது எனக்கு பிடிக்காது. ஆனா வேற துன்மார்க்கரோட வாய் வந்து ஒண்ணு பொய் சொல்லிட்டு ஒண்ணு உண்மையா சொல்லிட்டு பேசுவாங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்க பேசுற விஷயம் வந்து உண்மையா சொல்லணும். அவங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க சொல்லிட்டு எல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் கேட்க மாட்டேன். சில பேர் நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன் போய் சொல்லிட்டு. இப்போ வந்து நான் பேசுறவங்க கிட்ட நம்ம எப்படி அதை இக்னோர் பண்றது? பதில் சொல்லி ஆகணும், ஆனா உண்மையை பேசினாலும் அவங்க அதை எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும். இப்ப நானும் பிரியாக்கா வந்து பஸ்ல போயிட்டு இருந்தோம். கண்டக்டர் வந்து ஒருத்தங்க கேட்டாங்க, நீங்க கிறிஸ்டியனான்னு சொல்லிட்டு. ஆமான்னு சொல்லிட்டு சொன்னோம். அவங்க வந்து இதுக்கு முன்னாடி கிறிஸ்டியனா இருந்தீங்களான்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. இந்துவா இருந்து கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆயிட்டான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு வந்து சில பேர் வந்து கிறிஸ்டியனா மாறிட்டாங்கன்னா இந்துல இருந்து கன்வெர்ட் ஆனா அது ஒரு மாறி சொல்றாங்க, என்ன பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு மூட கெட்டு போயில நம்ம இல்ல. ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அவங்களோட பேச்சை கேட்டு நடக்கிறவங்க நம்ம கிடையாது. நம்ம வந்து யோசிப்போம். நான் வந்து சில விஷயம் யோசிப்பேன், நிறைய வாட்டி அவாய்ட் பண்ணேன் என்னடான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் ஒரு வாழ்க்கைனா எப்படி வசனம் மூலியம் நம்மளுக்கு எப்படி வாழணும், பேரண்ட்ஸை விட அதிகமா வசனம் சொல்லுது நம்மளுக்கு. அதை கேட்டுதான் நான் காடை புடிச்சுக்கிட்டேன். அது வந்து அவங்க கிட்ட சொன்னாங்கன்னா அது சிரிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்க காது கொடுத்து கேட்டாதானே, படிச்சாதானே இந்த வசனம் தெரியும். சில பேருக்கு படிக்காதே தெரியாதுல்ல. படிக்காதே தெரிஞ்சுக்கிட்டு 10 அவுட்லாம் அந்த வாயில பேசுவாங்க. அந்த பேச்சு வந்து எனக்கு இரிட்டேட்டிங்கா ஆகும். அதனால நான் வந்து கிறிஸ்டியன் தான் சொல்லிட்டு முடிச்சிடுவேன், அவ்வளவுதான். அவங்க கிறிஸ்டியனா கேட்டாங்கன்னா அவங்க செகண்ட் ஒரு வேர்ட் சொல்றதுக்குள்ள அழுத்தி சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் நானு. அந்த வேர்ட் வந்து நம்ம அழுத்தி சொல்ல சரி, நெக்ஸ்ட் ஒரு வேர்ட் வந்து கேட்கறது அவங்க கேட்க மாட்டாங்க, டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நம்ம சொல்ற ஸ்லாங்லயும் இருக்கு சில விஷயம். நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. என்னோட ஆபீஸ்ல கூட நீ இந்துவா இருந்து கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆயிட்டியா என்ன என்னென்னவோ பேசுவாங்க. நான் வந்து அந்த பிளேஸ்ல இருக்க மாட்டேன், வந்துடுவேன். இல்ல நான் ஒரு ஸ்ட்ராங்கா பிலீவா அவங்களுக்கு பதிலடி கொடுத்துட்டு வந்துடுவேன், அவ்வளவுதான். இனிமே அந்த கொஸ்டின் அவங்க என்கிட்ட ரைஸ் பண்ணாத அளவுக்கு. ஓகே, நம்ம சொல்ற ஸ்லாங் தான் இம்பார்ட்டன்ட், சரியா? நம்ம அவங்க கிட்ட சொல்லிட்டு அப்படியே ஒரு சாஃப்டா சொன்னாங்கன்னா அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க கொஸ்டின். அவங்க நம்மள முட்டாள ஆக்குறன்னு சொல்லிட்டு அவங்க முட்டாள ஆயிட்டு போவாங்க.